Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1168 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம பிராங்கியும் ரிப்ளையும் காட்டுறாங்க. பிராங்கி பாத்தீங்கன்னா அங்க இருக்க மரத்தெல்லாம் பார்த்துட்டு வாவ் வாட் அ மரம்னு சொல்லி பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு வரான். என்ன மேட்டர்னா அவனோட தீவுல இல்ல அவன் பக்கத்து தீவுல எல்லாம் அந்த ஆடம் ட்ரீ கிடைக்கிறதே ரொம்ப 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 கஷ்டம். கிடைச்சாலும் அதோட விலை 200 மில்லியன் பெரிஸ்க்கு மேல இருக்கும். ஆனா இங்க எங்க பார்த்தாலும் அந்த மரம் தான். இங்க திரும்பினாலும் ஆடம் மரம் தான், அங்க திரும்பினாலும் ஆடம் மரம் தான். அதான் பயலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த ஒரு மரத்தை யூஸ் பண்ணி தானே நம்மளுக்கு தௌசண்ட்ஸ் அன்னி கப்பலை பண்ணாங்க. ரேரான மரமே இங்க அசால்ட்டா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வருவான். அதை கேட்ட ரிப்ளை, இந்த மரம்லாம் வெளியில என்ன அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவானு கேட்பான். ஆமா கிடைக்கிறதே கஷ்டம்னு ஒண்ணு, நான் வேணா இங்க இருக்க மரத்தை எல்லாத்தையுமே வெட்டி விக்கட்டுமா அப்படின்னு கிண்டலா சிரிப்பா. ஏமா நீ ஆக்சுவலா அதை தடுக்கணும்பா. அட கொஞ்சோண்டு வெட்டி வித்தா ஒன்னும் அதுக்கு வலிக்க போறது இல்லம்பாலா. இல்ல அதெல்லாம் பண்ணக்கூடாதுமா. ஏன்னா சோல் இவங்கிட்ட ஸ்ட்ரிக்டா வார்னிங் கொடுத்துருப்பான், இங்க இருக்க மரங்கள் எதையுமே தொடக்கூடாதுன்னு. தோட்ட நீ கேட்ட, ஏன்னா இங்க இருக்க மரம் எல்லாம் புனிதமான மரங்கள், அதனால நீ தொடக்கூடாதுன்னு மூக்கு புடைக்க புடைக்க இப்படி சொன்னாமா அப்படின்ட்டு அவன மாதிரியே மூஞ்ச வச்சு செஞ்சு காட்டுவான். அதை பார்த்துட்டு அவளுக்கு சிரிப்பு சிரிப்பா வரும். இப்படியே ஜாலியா பேசிக்கிட்டே வரும்போது இதையே இவ்வளவு என்ஜாய் பண்ற கொஞ்சம் அங்க பாரும்பா. என்னன்னு கேட்டா அதெல்லாமே வால் பெயிண்டிங்ஸ் ஆமா. ஆன்ஷியன் காலத்துல வாழ்ந்தவங்க எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதனாலேயே அதுக்கு ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஜெயண்ட் வேர்ல்டோட நேஷனல் கல்ச்சரல் ஹெரிட்டேஜா அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தூரத்துல இருந்து பார்க்கும் போதே வேற லெவல்ல இருக்குமா. அதனாலேயே பிராங்கி அடிச்சு புடிச்சு அதை பார்க்க போவான். ஏன்னா ஜெயண்ட்டுகளோட டிராயிங்ஸ் ஆச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த டிராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சு ஒரு 800-900 வருஷம் இருக்கும். அப்படின்னா இது வைடு செஞ்சுரியை சேர்ந்தது. அதை கேட்கும் போது அவனுக்கு இன்னும் ஆர்வம் ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா இவங்க தான் அந்த டைம்ல என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்களே. மெயினா ராபினை கூப்பிட்டு வந்து இதை காட்டணும். ஏன்னா அவளுக்கு தானே இதை பத்தி ஏகப்பட்ட விஷயம் தெரியும். அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்க்க கொஞ்சம் வியார்டா இருக்குது. அது எல்பாஃப் பெயிண்டிங் தான், ஆனா எல்லாமே ஜெயின்ஸுங்க இல்ல. அதுல மனுஷங்க டிராகன்ஸுங்க எல்லாம் இருந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு தெரியறது ஒன்னே ஒண்ணுதான், அந்த டைம்ல பயங்கரமான வாரெல்லாம் நடந்திருக்குது. வேற எதையும் அவங்க பெருசா செய்யல. இந்த டிராயிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு குழந்தையோட கனவு மாதிரி இருக்குது. மற்றபடி வேற எந்த ஃபீலும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி இந்த ஜெயண்ட்டுங்க எல்லாம் படிக்கிற வால்ரஸ் ஸ்கூலை காட்டுறாங்க. அங்க எல்லா குழந்தைகளும் ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. எப்படி அந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபல்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரு தான் பிரின்சிபல், பேரு கிபா. குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குதுங்கன்னு பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா கொட்டையை விட்டு தூங்க ஆரம்பிச்சிருவாரு. அவரு மண்ட மாதிரியே அவரும் ரொம்ப நல்ல மனுஷன். அதே நேரம் அங்க மேக்ஸ் கிளாஸும் போயிட்டு இருக்குது. கஷ்டமான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதையெல்லாம் குழந்தைங்க கவனிக்காம இன்னைக்கு பிரேக்ல எங்க போலான்னு சொல்லி அவங்க ஜாலியா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னமா நீ எப்படியே எல்லாம் கூட்டம் போட்டு பேசிட்டு இருந்தவன டீச்சர் பார்த்துட்டு, இங்க பாருங்க கண்ணுங்களா, கிளாஸ் நடத்திட்டு இருக்கல, இங்க கவனிங்க பாங்க. கிளாஸ் எடுக்கிறேங்கிற பேர்ல இந்த மலர் டீச்சர் தொல்லை தாங்க முடியல, எனக்கு தூக்கமா வருது, நான் விளையாட போகணும்னு இருப்பான். அப்படியே அங்க கட் பண்ணி அந்த அவுல் லைப்ரரியை காட்டுறாங்க. அங்க சவுல் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பழைய புக்கை ஒண்ணு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து வைப்பான். வச்ச அடுத்த செகண்ட் அந்த இடத்துல புழுதி கிளம்பும். அந்த அளவுக்கு பழைய புக்கு. அது மட்டும் இல்லாம பெரிய புக்கு. அந்த புக்ல பாத்தீங்கன்னா எல்பாஃபோட முக்கியமான கதைகள் அப்புறம் மித்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாமே அதுல தான் அடங்கி இருக்குது. அப்படி நிறைய கதைகள் இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு எல்பாஃப் வாரியர்ஸுக்குமே ஒவ்வொரு ஐடியா இருக்கும். சன்காட் அப்படி இருப்பாரு இப்படி இருப்பாருன்னு ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவான்ல. எல்லாம் இதை வச்சுதான். சில பேர் அவன் உரிமைக்காக போராடுற கடவுளும்பாங்க, சில பேர் அவன் அழிவோட கடவுளும்பாங்க, சில பேர் அவனை சிரிப்பு கடவுளும்பாங்க. இப்படி ஏதோ சன்காடு கூட சேர்ந்து ஜாலியா 1.5 நாள் சுத்திட்டு வந்த மாதிரியே பேசுவானுங்க. அதே நேரம் இங்க பார்ட்டி முடிகிற மாதிரி இல்ல, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானுங்க. நம்ம எல்லாம் ஜாலியா ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே அடுத்த கொஞ்ச நேரத்துல ஏதாச்சும் ஒரு ஆப்பு வந்து சொருகும். இவனுக்கு எப்படி நாள் கணக்குல ஜாலியா இருக்கானுங்கன்னு தெரியல. இங்க சால் பாத்தீங்கன்னா அந்த புக்கோட பேஜ் ஒன்னொன்னா திருப்பிட்டு இருப்பான். ராபின் அப்படியே படிச்சுக்கிட்டு இருப்பான். படிக்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குது. சாலும் இதை படிச்சிருக்கானாமா. மொத்தம் அதுல 3 சாப்டர் இருக்குது. அதுல 3வது சாப்டர் தான் இப்ப இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல அந்த உலகத்தை பத்தி போட்டிருக்கும். அதாவது நடக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு நடக்க போகுதாமா. அதுலயும் முக்கியமான ஒண்ணு லெஜெண்ட் ஆஃப் நிக்கா. இந்த உலகத்துல சீக்கிரட்டா எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கானாமா. அது மட்டும் கன்ஃபார்மா சொல்லுவான். அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் வந்தாலே இந்த மியூசிக் கேக்குமாமா, தந்த தாத்தா தந்த தாத்தான்னு ஆடி வேற காட்டுவான். இதை பார்க்கும்போது ராபினுக்கும் சாப்பருக்கும் தெரியலையா, ஏன்னா நம்ம லூஃபி கியர் மாறும் போது தானே இந்த மாதிரி மியூசிக் எல்லாம் வந்து ஆடிட்டு கிடப்பான். அதே நேரம் அங்க பார்ட்டிலையுமே இதே விஷயத்தை பத்தி பேசிதான் அவனுங்களும் ஆடிட்டு இருக்கானுங்க, தந்த தத்தா தந்த தத்தான்னு. மொத்த ஜெயண்ட் கூட்டமுமே குமாலம் போட்டுக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ராபின் சரி ஓகேன்னு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு அப்படின்னு அந்த கதையை ஸ்டார்ட் பண்றான். பூமி கடியில அடக்க முடியாத ஒரு பெரிய நெருப்பு ஒண்ணு பத்தி எரிஞ்சுகிட்டு இருக்குது. ஆனா மனித குலம் பேராசை புடிச்சு அலைஞ்சதுனால அது அந்த தடை செய்யப்பட்ட சூரியனையே தொற்றுச்சு. அதோட சைடு எஃபெக்டா தான் அடிமையா இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்களை
எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு கடவுளை வேணாங்க. அதை கேட்டு சூரிய கடவுள் அவங்க முன்னாடி வந்தாரு. ஆனா பூமியோட கடவுள் கடுப்பாயிட்டாரு. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, பாதாளத்துல இருக்க அந்த நரகத்தோட நெருப்பு பாம்பை மக்கள் மேல ஏவி விட்டாரு. அதனாலேயே இந்த உலகத்துல இருந்தவங்க எல்லாம் கண்ணா பின்னாடி இறந்து இந்த மொத்த உலகமே இருள் சூழ்ந்து போச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்னைக்குமே சந்திக்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டோட கதை. அப்படியே செகண்ட் வேர்ல்டோட கதை. ஃபாரஸ்ட் காட் அங்க இருக்க டீமன்ஸ் எல்லாத்தையுமே அடக்கி அவரோட வசப்படுத்திக்கிட்டாரு. அதே டைம் சன் காட் அவரோட நெருப்பை வச்சு போர் நடத்தினாரு. அதே நேரம் ஹாஃப் மூனுக்கு கீழே வாழ்ந்தவங்க ஒரு கனவு கண்டாங்க. அதே போல மனுஷன் சூரிய கடவுளை கொன்னு அவனே கடவுளா மாறினான். இத பார்த்து கடுப்பான சீ காட் பயங்கரமா சீற்றம் அடைஞ்சு புயலா மாறிச்சு. கடைசியில இவங்களும் மீட் பண்ணவே இல்லை. அடுத்தது மூன்றாவது உலகம். ஒரு பயங்கரமான குழப்பத்துக்கு நடுவுல ஒரு வாய்டு ஒண்ணு இருக்குது. இந்த உலகத்துல தேவையில்லை அப்படின்னு மிச்ச மீதியா இருந்த மனுஷங்க அவங்களுக்குன்னு சொல்லப்பட்ட அந்த ப்ராமிஸ் டே அதை நினைச்சு பாக்குறாங்க. அவங்களால உடைஞ்சு போன அந்த நிலவோட குரலை கேட்க முடியுது. அங்கதான் நம்ம சன் காட் சிரிச்சுக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டே இந்த உலகத்தை அழிவை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்காரு. ஆனா அந்த அழிவுக்கு அப்புறம் தான் மறுபடியும் சூரியன் திரும்பி வந்து இந்த உலகத்துக்கு ஒரு புதிய விடியலை கொடுக்க போகுது. அந்த டைம்ங்கும் போது ஒவ்வொருத்தருமே கண்டிப்பா சந்திப்பாங்க. இதத்தான் இந்த புக்ல எழுதியிருக்கானுங்க. இதே விஷயத்தை தான் பிராங்கி அங்க இருக்க டிராயிங்ஸ்ல பாத்துக்கிட்டு இருப்பான். வேற லெவல்ல இருக்குதுல. என்ன எதையுமே டீப்பா சொல்லல. ஆக மொத்தத்துல எல்லாம் மாத்தி மாத்தி சண்டைய போட்டுக்கிட்டு மண்டைய உடச்சுக்கிட்டு காடை போட்டு தள்ளிக்கிட்டு நான் தான் கடவுள்னு சொல்லி ஊரை ஒரு வழி பண்ணியிருக்கானுங்க. மறுபடியும் இவங்க எல்லாம் மீட் பண்ண போறாங்க அப்படிங்கறதா இந்த மூணாவது கதையோட கன்க்ளூஷன். இனி இதுக்கப்புறம் கடவுள்களுக்கு நடுவுல சண்டை நடக்க போகுது அப்படிங்கறத ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டானுங்க. எந்த லெவல்ல பஞ்சாயத்தை கிளம்ப போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.